Eureka Neet Physics. இந்த வருஷம் நீட் எக்ஸாமுக்கு நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் இன்றைக்கி யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் வந்து பார்த்துடலாம். இதில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டைப் அப்படிங்கிறது வந்து நமக்கு எம்எல்டியை ஃபண்டமெண்டல் யூனிட்டாக வச்சுக்கிட்டு நமக்கு எல்லா டைமென்ஷனல் அனாலிசிஸில் செய்யக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தெரியும். அதோட அப்ளிகேஷனை பொறுத்தளவில் வேறு ஏதாவது ஃபண்டமெண்டல் யூனிட்டை கொடுத்துட்டு அதை வச்சு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் எனர்ஜி வெலாசிட்டி டைமு அந்த மாதிரி விஸ்காசிட்டி வச்சு அதை ஃபண்டமெண்டல் யூனிட்டாக கொடுத்து அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கூடிய ப்ராப்ளத்தில் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸு வெலாசிட்டி டைமு இந்த மூணையும் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியாக வச்சுக்கிட்டு மாஸுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு இங்கே வந்து எம்எல்டிங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி கிடையாது, அதுக்கு பதிலாக ஃபோர்ஸ் வெலாசிட்டி டைம் கொடுக்குறாங்க. அப்போ ஃபோர்ஸை நம்ம இந்த எம்எல்டியை நம்ம எப்படி வச்சுருக்கோம்னா ஃபோர்ஸு வெலாசிட்டி டைமு இதுதான் இப்போ நமக்கு ஃபண்டமெண்டல் யூனிட்டு. இதோட ப்ரெசன்ஸில் தான் நம்ம மாஸை எழுதணும். அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா நமக்கு ஃபோர்ஸை எப்படி எழுத முடியும், நமக்கு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் நம்மளால் எழுத முடியும். இவங்க மாஸுக்கு கேட்குறாங்க. திரும்ப ஆக்சலரேஷனை இன்னும் நம்ம பிரேக் பண்ணலாம். அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம்னு எழுதலாம். ஸோ நமக்கு என்ன வேணும், மாஸ் வேணும். மாஸ்க்கு ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா எப்படி வரும், எஃப் இன்ட்டு சேஞ்ச் இன் டைம் பை சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு வரும். அப்போ இது எப்படி டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதலாம், எப்படி எழுதலாம், எஃப் வெலாசிட்டி மேலே வரும்போது வெலாசிட்டி பவர் -1 டி, இதுதான் ஆன்சர். ஸோ எஃப்விடிஏ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மாஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எஃப்வி பவர் -1 டியாக இருக்கும். ஆன்சர் டி வந்து கரெக்டு. அடுத்து மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். முக்கியமான டைப் தான் இதுவும். இதில் வந்து வெலாசிட்டியை வந்து ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துட்டாங்க, ஏடி ப்ளஸ் பிடி ஸ்கொயர்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு கேட்குறாங்க. அதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம் இன்ட்ரோவில் 1 to 2 செகண்ட்ஸில் கேட்குறாங்க. வீடியோ பாஸ் பண்ணி கொஸ்டினை கூட படித்து பாருங்கள். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். இதில் v = அவங்க கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் ஏடி ப்ளஸ் பிடி ஸ்கொயரு. நம்ம கேட்குறது வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. நமக்கு தெரியும் வெலாசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைமு. ஸோ இதை நம்ம இந்த ஈக்குவேஷனை இப்படி எழுதிக்கலாம். ஆனால் நமக்கு தேவை எக்ஸ் மட்டும்தான். அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இன்டகிரேஷன் பண்ணலாம் ரெண்டு பக்கமும். ஸோ டிஎக்ஸு = இன்டகிரேஷன் ஆஃப் ஏடி ப்ளஸ் பிடி ஸ்கொயரு. இந்த டிடியை வித் ரெஸ்பெக்ட் டு டிடி நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். ஸோ அப்போ இந்த டிடி எந்த டைமில் கேட்குறாங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம் 1 to 2 செகண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு டிஎக்ஸ் பண்ணும்போது கொஸ்டினில் கேட்டக்கூடிய எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவலில் கிடச்சிருது. டிஎக்ஸை இன்டகிரல் பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் இன்டகிரல் பண்ணோம்னா ஏங்கிறது இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் தான். அப்போ டீயை வச்சு பண்ணுறோம். அப்போ டீங்கிறது என்ன ஆகுது, t²/2 ஆகும். ப்ளஸ் பி t² என்ன ஆகும், இப்போ t³/3 ஆகும். என்ன டைம் ஃப்ரேமில் 1 to 2. ஸோ இப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணிடலாம். a/2 அப்படியே வச்சுக்க போகிறீங்க. டீக்கு தான் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டு 2² வந்து 4 மைனஸ் லோயர் லிமிட் 1² 1 ப்ளஸ் b/3 2² வந்து 2³ வந்து 8 மைனஸ் 1³ வந்து 1. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும், 3a/2 ப்ளஸ் 7b/3ங்கிறது ஆன்சர். சி ஆப்ஷன் வந்து கரெக்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.